புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எங்கள் வீட்டில் நான்வெஜ். அதனால பார்த்தீங்கன்னா, அத்தை வந்து உங்களுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? அதனால பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் காளான் பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சூப்பரான காளான் பிரியாணி செஞ்சு குடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. சாப்பாடு பாருங்க நல்லா ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா சூப்பரா வந்துருந்துச்சு. நல்லா 2 பாக்கெட் காளான் போட்டு 2 டம்ளர் போட்டு சூப்பரா காளான் பிரியாணி செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு தலைவாழையில வந்து மாமாவுக்கு போட்டாங்க. நாங்க வந்து ஒட்டுக்கா தான் எப்பவுமே சாப்பிடுவோம். அவங்க வந்த பிறகு தான் சாப்பிட்டோம். ஆனா பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து முன்னாடியே சாப்பிட்டாங்க. அவருக்கு போட்டு ஃபர்ஸ்ட்டு அவரே டீ பார்த்துட்டு காஞ்சனா படம் போட்டிருந்தாங்க சன் டிவில. காஞ்சனா 3ன்னு நெனைக்கிறேன். அத பார்த்துட்டே வந்து அவரு சாப்பிட்டாரு. இப்ப நாங்க 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிட போறோம். அப்ப தயிர் பச்சடி இன்னும் கொஞ்சமா போட்டோம். அதையும் போட்டு சூப்பரா திருப்தியா வந்து புரட்டாசி ஞாயித்துக்கிழமை காளான் பிரியாணி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு எங்க வீட்ல நைட்டு தான் சாப்பாடு. உங்க ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் புரட்டாசி விரதம் இருக்கீங்களா? இல்ல நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு எங்க வீட்ல சாப்பாடு இதுதான். நாங்க சாப்பிட போறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மறக்காம நம்ம சேனல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.